சென்றனர். அவர்களின் எதிரே வயதான ஒரு அம்மா கையேந்தி நின்றார். அந்த அம்மாவை பார்த்தவுடன் வெளிநாட்டில் இருந்து வந்த பெண்ணோ சற்று கோபத்துடன் தள்ளிப்போமா என்றாள். ஆனால் அவரது கணவரோ அந்த அம்மாவை அழைத்து ஒரு 100 ரூபாயை அந்த அம்மாவின் கையில் வைத்தான். அந்த வயதான அம்மா அந்த ஆண் மகனை பார்த்து தலை கவிழ்த்து கையெடுத்து கும்பிட்டார். அவனுக்கோ அந்த அம்மாவின் செயலை பார்த்து கண் கலங்கியது. இதை பார்த்த மனைவி கணவனை பார்த்து கேட்டாள், நீங்கள் என்ன கர்ணனின் வாரிசா? 5-10 கேள்விக்கு போட்டு இருக்க கூடாதா என்றார். கணவன் சிரித்து கொண்டே பதில் சொன்னான், நாம் வாங்கிய பொருட்களுக்கு லட்சத்தில் செலவு செய்தோம். ஏன் இவ்வளவு செய்கிறீர்கள் என்று நீ கேட்கவில்லை. ஆனால் அந்த வயதான அம்மாவுக்கு பசிக்கு சாப்பிட 100 ரூபாய் கொடுத்தால் ஏன் கொடுத்தாய் என்று கேட்கிறாய். நம்மாலே 2 வேளை அந்த அம்மா சாப்பிடலாம். இந்த நேரத்தில் நம்மை நினைக்கும் அல்லவா? அவன் அடுத்து ஒன்றை சொன்னான், அதுதான் முக்கியமானது. ஆம், அவன் அடுத்து ஒன்றை சொன்னான். அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு 3 நிலை வரக்கூடும். அது என்ன தெரியுமா? டிசேபிலிட்டி என்ற இயலாமை, டிசீஸ் என்கின்ற நோய், அடுத்து டெத் என்கின்ற இறப்பு. இந்த 3ம் எப்போது வரும் என்று எவராலும் சொல்ல முடியாது. எனவே உன்னால் இயலும் போது இல்லாதவர்களுக்கு உதவிடு. இதன் மூலம் நமக்கு இறைவன் அந்த 3ஐயும் தள்ளி போடலாம் என்றார். இதனை கேட்ட மனைவி கண்கலங்கி நின்றாள். எனவே நல்லதை நினைத்து நல்லதே செய்வோம். நாளை நடப்பதை நாம அறிவோம். நல்லது செய்வோரை யார் தடுத்தாலும் பாவம். முடிந்தால் நல்லது செய், முடியாவிட்டால் ஒதுங்கிவிடு. உதவி செய்வோரை ஓடிப்போய் தடுக்காதே. ஒரு நாள் அத்தகைய உதவி உனக்கு கூட தேவைப்படலாம். நம்மையும் அறியாமல் நல்லதையே செய்ய பழகு. அதனால் மகிழ்ந்து நம்மை காப்பான் நம்மை படைத்த இறைவன்.